வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். நான் யதார்த்தமாக இதான்ட்டு ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா தான் இருக்குது. நான் இந்த சொல்லுவாங்களே அதுவா விதை விதைச்சவன் விதை இது தெனை விதைச்சவன் தினையா இருப்பான், விதை விதைச்சவன் வேனையா இருப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி. அத்தாட்டி இந்த அம்மாக்கார பொம்மநாட்டி இருக்குது. அதுக்கு 3 பசங்க, ஆம்பளை பசங்க. அதில் ஒரு பையனை இதுதான் வளர்த்துக்குது. இது பணம்னு வாயப்பழந்துன்னு இருக்குது. அதனால என்னாச்சு, அது புத்தி மாதிரியே தான் அது வளர்த்த பையனுக்கு இருக்குது. 2வது பையனை அவங்க அப்பாவை பெற்ற ஆயா வளர்த்துருக்குறாங்க. நல்ல பையன், தண்ணி தான். அத்தை கூட இப்போ பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுன்னு தான் குடிக்கிறான். அப்படி இருக்குது. அதை குடிச்சா நல்லதான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் இல்லை. அப்பால என்னன்னா 3வது ஒரு பையங்கிறான். அவன் பொண்டாட்டியோட அப்பப்போ ஊர்க்கா மாதிரி வந்துட்டு போவான். கூர்க்கா இல்லை, ஊர்க்கா. அப்பப்போ வந்துட்டு போவான். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மூத்த பையன் பையன் இருக்கிறான், அந்த அம்மா வளர்த்துது. அவன் என்ன பண்ணா, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துதா, அது அவங்க கைக்கு சேர்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். பண்ணிட்டு நீ ரெடியாரு, நான் அதை வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு ஓடிடலான்னு சொல்லிட்டு அம்மா வளர்த்தாங்களே. அப்படியே அந்த அம்மா கூட அவன் நினைக்கல. அப்பால அவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, நீ வினையை தானே வச்சிருக்குற, அதனால அது என்ன பண்ணுச்சு, அது இவன் அப்பா அத்தாலேயே ஏமாத்திட்டு வரான். இவன் எத்தனை நாள் ஆகும் நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அது ரொம்ப 27 லட்சத்துக்கு வெளிநாட்டுக்கு ஓடிடுச்சு. அப்போல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இந்த கண்ணாலம் முடிவு பண்ணாங்க. அந்த கண்ணால தண்ணி தான் இவன் ஓடி போனான். அதை அந்த பொண்ணை அந்த நடுவில் உள்ள பையன்லாம் அவனுக்கு கட்டிக்கிட்டாங்க, ஆயா வளர்த்த பையனுக்கு. அதான் அவன் நல்லவன். அதனால அவனுக்கு தங்க சேலை மாதிரி நல்ல தங்கமாக ஒரு பொண்ணு மரும வந்துருக்குறான். ஆனால் அந்த அம்மா மதிக்காது, பணம் இல்லைன்ட்டு. இப்போ என்னன்னா, இந்த பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு, அந்த ஒரு லவர் ஓடி போயிடுச்சு இவனுக்கு, மூத்தவனுக்கு. இந்த அம்மா ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணை இந்த அம்மா பார்த்து முடிவு பண்ணுறாங்க பையனுக்கு. அதை அவங்க ஃப்ரெண்டு தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த அம்மா நல்ல வசதியானவங்களாம் எதிர்பார்க்குறாங்க ஆன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கிறாரு, நிறைய சொத்து, தொழிலதிபர் ஆணுச்சு. அதை பிடிச்சி மாவனுக்கு கட்டி வச்சிடுச்சு. மூத்த மாவனுக்கு கட்டி வச்ச நாள்லேருந்து இதுதான் அந்த மாமியார் தான் காசு கொடுக்குது. அதை தவிர அந்த மருமக்காரி கொடுக்கவே இல்லை. அப்பால இவ என்ன பண்ணுறா, ஒரு பொய் அப்பா மலேசியாவில் இருக்கிறாரு, பெரிய தொழிலதிபருன்ட்டு ஒரு பொய். அப்புறம் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்ணால் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கிறான். அத்தை மறைச்சிடுச்சு 2ஆச்சா. அப்பால ஒரு இந்த 2வது பையன் இருக்கிறானே அந்த அம்மாவுக்கு, அந்த பையனோட பொண்டாட்டி தம்பிக்கு ஒரு வீடியோ இருந்துருது. அந்த வீடியோவை வெளிவிடுறதுக்காக ஒரு கந்துவட்டிக்கு கொடுக்குறவன் அண்ட ஸ்நேகம். சாதாரண ஸ்நேகம் தான், இருந்தாலும் என்ன அந்த மாதிரிலாம் போகலாமா ஒரு பொண்ணு. அப்படி இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இல்லாத அப்பனை உருவாகுச்சு. முதல்ல இல்லாத அப்பனை உருவாகுச்சு. எங்கள் அப்பா தொழிலதிபர் மலேசியாவில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த இல்லாதவரை அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு மாமான்னு சொல்லிட்டு உள்ளூர்காரன் ஒருத்தனை, கசாப்பு கடைக்காரனை, உன்னையே தான் கசாப்பு போட போகிறாங்க, கசாப்பு கடைக்காரனை அறிமுகப்படுத்தி வைக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த முத்து பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மோப்பம் பிடிச்சி இது அவங்க அப்பாவை பற்றி பேச்சு எடுத்தாலே இது பின்வாங்குது. அதனால் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன்
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்க சொல்ல இது என்ன பண்ணிடுச்சு இப்போ ஒரே ஐடியா எல்லாரும் சேர்ந்து மலேசியா போகிறோம் அப்படியே அவங்க சம்மந்தி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு கிளம்புன உடனே இது எதனா ஏடாகூடம் பண்ணுன்னு அந்த முத்து பையனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவன் என்ன சொல்லிட்டான், என்ன நினச்சிட்டு இது என்ன பண்ணுது பார்க்கலான்னு சொன்னான். அது என்ன பண்ணுது, கஸ்தாபு கடைக்கார மாமாக்குறாருல அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லி வர சொல்லிடுச்சு. என்னன்னு இல்லாத அப்பாவை உண்டாக்குச்சா, இப்போ இருந்த அப்பாவை போட்டு தள்ளிடுச்சு. அதாவது அப்பாவை வந்து ஜெயிலூர்லையே எல்லாரும் சேர்ந்து சாவடிச்சிட்டாங்க அவரோட எதிரிங்க. அதனால ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே அத்தை புதைச்சிட்டாங்க சொல்லிடுச்சு. எல்லாரும் என்னவோ சொல்லுவாங்க, கேப்பா கொன்னுன்னா கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கேட்குறவனுக்கு புத்தி இல்லைன்னா கேப்பையில் நெய் வடியுது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து கவர்மெண்ட்டே போச்சிச்சு, யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இல்லாத அப்பாவை உருவாகுச்சு, உருவான அப்பாவை போட்டு தள்ளிடுச்சு. கேடி எங்கேருந்து தான் இப்படி கேடியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரில. ஒரு கேப் மாதிரித்தனம் முளை மாதிரித்தனம் பண்ணாலே மாட்டிப்போம். இது இம்மா பண்ணுதே எப்போதான் இது கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கினேன். என்னென்னா இந்த டாக்டரு எப்போ தான் டெஸ்ட் எடுக்க போகிறாரு ஆன்னு சொல்லி அந்த பாரதி கண்ணம்மாவை ஐயோ சாமி உங்களாண்ட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பாரதி கண்ணம்மாவை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு எப்போ மாட்டுதுன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு சீக்கிரமே வெட்ட வெளிச்சமாக்கி முடிச்சுடு வாங்கோ. சரியா? அவ்வளோதான். நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி. அப்பால வரேன்.